அசாம், கேரளா மற்றும் புதுவையில் நாளை சட்டப்பேரவை தேர்தல். வாக்குப்பதிவுக்கு தேவையான மின்னணு இயந்திரங்கள் அனுப்பும் பணி தீவிரம். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் மோடி அரசு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம். தென்றலாக இருக்கும் தெற்கை புயலாக மாற்ற வேண்டாம் என எச்சரிக்கை. சென்னை நகரில் போட்டியிடும் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 3 மாதத்தில் கஞ்சா புழக்கம் முற்றிலும் ஒழிக்கப்படும் என உறுதி. தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய நெல்லை சென்றார் நடிகர் விஜய். தூத்துக்குடியிலிருந்து பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து சென்ற தொண்டர்களால் பரபரப்பு. நடிகர்கள் வாகனத்தின் பின்னால் சென்று விபத்தில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். விஜய் மீது நடிகர் ரஜினிகாந்த் மறைமுக தாக்குதல். ரெப்போ வட்டி விகிதம் மாற்றமின்றி 5.25% தொடரும் என ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. வீடு, வாகன கடன் வட்டியில் மாற்றம் இருக்காது.